இங்கேயே ஆரம்பிக்கணும். ரைட்டில் போகணுங்க. இப்போ ரைட்டில் போகிறதுக்கு என்ன போகணுன்னா இங்கே அந்த கரண்ட் கம்பத்துக்கிட்ட வரணும். ஏன்னா இதுதான் நம்ம ரோடு. இண்டிகேட் ரைட்டில் போட்டிருக்குங்க. ஃபுல்லாக கிளச்சு பிடிங்க. மட்டும் ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுங்க. பட் நம்ம நிறுத்தி வந்துட்டுருக்குண்ணா நிறுத்துறதுல கரெக்டு தான். பட் அந்த கம்பத்துக்கிட்ட போய் நிறுத்திருக்கோம். செகண்ட் கியர் போட்டு ஸ்பீட் பிரேக் ஃபுல்லாக கிளச்சு. அது கால்வாசி இருந்துச்சுன்னா போகும். கால்வாசி அவ்வளோ லைட்டாக எக்ஸைட். இப்போ ஃபுல்லாக விட்டுருங்க. கிளச்சை ஃபுல்லாக விட்டுருங்க. ஃபுல்லாக பிடிச்சி ரிலாக்ஸ் ஆகிக்கிங்க. மறுபடியும் கால்வாசி இருக்கும். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. நம்ம ரோட்டில் வரணும். கடைசி போய் ரைட்டுங்க. ஆஃப் கிளச் போகும். நம்ம வண்டி மூவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாக்கா அந்த பிரேக் மேலே கால் வைக்கக்கூடாது. வண்டி மூவ் பண்ணணும், நம்ம கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டோம், பிரேக் மேலே கால் வைக்கக்கூடாது. கீழே வந்தாங்களா ஸ்பீடு 20க்குள்ளே வந்துட்டாலே செகண்ட் கியர் தான் போனாங்க. 20 தாண்டி 22 23ன்னு போகும்போது தான் தேர்ட் கியர். குழி இருக்குது. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, இன்னும் கொஞ்சம் பிரேக்கு, இன்னும் கொஞ்சம் பிரேக்கை விட்டுருங்க. கிளச்சு கால்வாசி இருங்க. கால்வாசி அப்படி மெல்ல ஃபுல்லாக கிளச் எடுத்துருங்க. லைட்டாக எக்ஸலைட். மறுபடி ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், குழி. அதாவது இங்கே ஒருத்தர் நடந்து வந்துட்டாலே இது நம்ம ரோடு கிடையாது, இந்த சைடு வரக்கூடாது. அந்த குழிக்குள்ளே இறக்கி தான் ஏற்றணும். இல்லைன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த சைடு போகணும். ஃபுல்லாக கிளச்சு, பிரேக் விட்டுருங்க. கிளச்சு கால்வாசி மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ண ஓடிடலாம். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், குழியை மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த சைடில் இருக்கிற இந்த காரை, கல், அது எல்லாத்தையுமே கவனிக்கணும். மறுபடியும் ஸ்பீடு பிரேக்கு. நம்ம ரோடு இப்படி பிரேக் விட்டுட்டு, பிரேக்கை விட்டுட்டு தான் ஆஃப் கிளச் எடுக்கணும். போகலாங்க.
ரோடு, அதான் நம்ம ரோடு முன்னாடி ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, இன்னும் நம்ம ரோடு தான் வரணும். இப்போ திருப்புங்க, கால்வாசி கிளச்சு, கால்வாசி மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், பிரேக் விடுங்க, கிளச்சை கால்வாசி விடுங்க, போகலாம். ஃபுல்லாக கிளச்சை விட்டுருங்க, மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, இன்னும் கொஞ்சம் பிரேக் விட்டுருங்க, கால்வாசி போகலாம். தேடி மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, செகண்ட் கியர், இன்னும் கொஞ்சம் பிரேக்கு, இப்போ பிரேக்கை விட்டுருங்க, கிளச்சை கால்வாசி போகலாம். இப்போ ஃபுல்லாக கிளச்சை விட்டுருங்க, லைட்டாக எக்ஸைட், மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, இன்னும் கொஞ்சம் பிரேக் விட்டுருங்க, கிளச்சு கால்வாசி, மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, இன்னும் கொஞ்சம் பிரேக் விட்டுருங்க, கால்வாசி. பட் கால்வாசி தாண்டி கொஞ்சம் சேர்த்து எடுத்தாலும் இப்போ கடைசியாக டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சவுண்டு கேட்டு ஆஃப் ஆயிரும். கால்வாசி தான் கரெக்டாக எடுக்கணும், சரிங்களா? நம்ம ரோடு இந்த சவுண்டு கேட்டு வண்டி போயிடும், பட் அந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா வண்டி ஆஃப் ஆயிரும். மெதுவா ஸ்டீரிங் போட்டீங்க, எந்த சுற்றி சுற்றுறீங்க, மெதுவாக போவாங்க. அர்ஜென்ட் அது சேலை இருக்கா? ஒரு பரபரப்பு இல்லாமல் கார் ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணி நம்ம அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக வண்டி ஓட்டணும். அப்படி ஓட்டும்போது தான் வண்டி நம்ம சொல்கிறது கேட்கும். நம்ம ஒரு அர்ஜென்ட்டில் பரபரப்பில் ஓட்டும்போது வண்டி நம்ம சொல்கிறது கேட்காது, வண்டி அதே மூடில் தான் இருக்கும். போகலாம் லைட்டாக போயிடும் பக்கத்தில் நேராக போகணும். ஃபஸ்ட்டு மனசு பையில் மட்டும் தான் நவர மாட்டாங்க, இந்திகளை நவரும். நேராக போகணும், ஸ்பீடு பிரேக் விட்டுருங்க, கிளச்சு கால்வாசி போகலாம். பிரேக் விட்டுருங்க, மறுபடியும் கால்வாசி போகலாம். அவருக்கு ஒரு ஹார்ன் அடிங்க, போகலாம். இல்லை 2 ஹார்ன், அதாவது ஃபஸ்ட் ஹார்ன்லேயும் கவனிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஹார்ன் அடிக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பிரேக் விட்டுருங்க, போகலாம். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க, விட்டுருங்க, பிரேக் விட்டு ஆஃப் கிளச், திருப்பிக்கலாம். நமக்கு எப்படி வருமோ அந்த ரூட்டில் திருப்பணும். நேராக போனோம்னா அந்த கார் பின்னால் வண்டியில் போய் நம்ம வண்டி முன்னால் அடிச்சிடும். போகலாங்க. தேடி இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோங்க, லெஃப்ட் போகணும். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, செகண்ட் கியர், மறுபடியும் பிரேக் விட்டுருங்க, ஆஃப் கிளச், கால்வாசி
லெஃப்ட் நம்ம ரோடு கொஞ்சம் எக்ஸிலேட்டர், இன்னும் கொஞ்சம் எக்ஸிலேட்டர். நம்ம ரோட்டில் போகலாம். நேராக போய் ரைட்டுங்க. நம்ம ரோட்டில் போய் தான் இப்படி திரும்பணும். கால்வாசி தான், இல்லாட்டி ஆஃப் ஆயிடும். திருப்பி நம்ம அங்கே அவ்வளோ தூரம் பிரேக் அழுத்திருக்க வேண்டியது இல்லை. நம்ம ரோடு கால்வாசி மெயில்டு எக்ஸைட் யூஸ் பண்ணி கடைசி ரைட்டுங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். ஒவ்வொரு குழிக்கும் ஸ்லோ பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கால்வாசி பிரேக்கில் பெருவில் தான் இருக்கணும். அதை லைட்டாக யூஸ் பண்ணால் போதும். நமக்கு எங்கே நிறுத்தணுமோ அப்போ மிதிச்சுக்கலாங்க. இண்டிகேட் ரைட்டில் போட்டிருக்கேன். இல்லை போட இன்னும் போல வெயிட் பண்ணுங்க. நம்ம இங்கே கொண்டாந்து இப்படி நிறுத்தினா தான் நமக்கு இங்கே வண்டி என்ன வருதுன்னு கணிக்க முடியும். அங்கேயே நிறுத்திட்டோம்னா இங்கே வரதெல்லாம் கணிக்க முடியாது. ஃபஸ்ட் கியர் போட்டு போனாங்க. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு இதுதான் திருப்பிக்கலாம். அதாவது இந்த சென்டர் வெள்ளைக்கோடு இருக்கு இல்லைங்க, அந்த வெள்ளைக்கோட்டுக்குள்ளே திருப்பணும். அதை தாண்டக்கூடாது. ஃபுல்லாக திருப்பிக்கணும். சரி, ஃபுல்லாக திருப்பி மூவ் பண்ணுங்க. அவ்வளோதான். இதுக்குள்ளே தான் இப்படி தான் திருப்பணும். மாற்றி திருப்பணும். அவ்வளோதான். போகலாம். இதுக்குள்ளே தான் திருப்பணும். இங்கே வண்டி ஸ்டெடி ஆனதுக்கப்புறம் தான் எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணணும். கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸிலேட்டர் செகண்ட் கியர். தேர்ட் கியர். பிரேக்கு, லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு, செகண்ட் கியர். காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட்டர் போகலாங்க. அவங்க பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஒருத்தங்க கொல்லி விட்டிங்கன்னா அடுத்தடுத்தாலும் உள்ளே வர ஆரம்பிச்சிடுவாங்க. நம்மளை நிற்க வச்சுருவாங்க. நம்ம மெயினில் டூ வீலரில் போவீங்கள்ல, டூ வீலரில் எப்படி ஒருத்தருக்கு வழி விடுவீங்களா, நீங்கள் முன்னால் போயிடுவீங்களா அக்கா? அதே கான்செப்டில் தான் இதுலேயும் இருக்கணும். நமக்கு ஸ்பேஸ் கிடைக்குதுன்னா அந்த ஸ்பேஸை டக்குன்னு ஃபுல் பண்ணிடணும். தேர்ட் கியர் போட்டிருக்கணும். ஹாரன் அடிச்சிருக்கணும். நம்ம எத்தனை வாட்டி பிரேக்கை பிடிக்கணும்னு மனசில் நினச்சாலும் அத்தனை வாட்டியும் கிளச்சை போட்டு மிதிக்கணும் அக்கா. பட் 4வது கீர் போட்டிருக்கணும். சரிங்க, ஆட்டக்கூடாது. எத்தனை வாட்டி பிரேக் பிடிக்கணும்னு நினச்சாலும் கிளச்சர் ஃபுல்லாக தான் பிடிக்கணும். சரிங்களா? 3வது கீர் போடுங்க. இண்டிகேட்
லெஃப்ட் போட்டுருக்கு. ஹாரன் பத்தலை. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், செகண்ட் கியர் போடணும். பிரேக் விட்டுட்டு கிளச்சை விட்டுட்டோம், லைட்டாக எக்ஸிலேட், இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிக்கணும். போகலாம். தேர்ட் கியர் போட்டுக்கலாம். இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. அப்படியே கேப்பில் நியூட்ரு பண்ணி செகண்ட் கியரு திருப்பிக்கலாம். அதோட ஸ்பேஸ் விடக்கூடாது. அந்த சின்ன ஸ்பேஸ் விட்டிங்கனாலுமே டூ வீலர்காரங்க வந்து அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணிடுவாங்க. போகலாங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணி போகலாம். மெயில்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணி போகலாம். அப்படி எக்ஸைட் யூஸ் பண்ணி போகலாம். அவங்க கூட அவங்களுக்கு ஈக்குவலாக ட்ராவல் பண்ணணும். ஈக்குவலாக ட்ராவல் பண்ணணுக்கா. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். மூணாவது கீர் போடுங்க. கேப்பு விடக்கூடாது. நம்ம இப்படி தான் போகணுங்க. நம்மளை யாராச்சும் தாண்டதாக இருந்தால் இதில் தான் தாண்டணும். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீயாக விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, வெயிட் பண்ணுங்கள். கேப்பை ஃபில்லப் பண்ணுங்கள். மறுபடியும் பிரேக் விட்டுருங்க, கிளச்சை விட்டுருங்க. லைட்டாக எக்ஸிலேட்ரு, இன்னும் கொஞ்சம் எக்ஸைலேட்டர், இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கங்க. இங்கேருந்து லெஃப்ட்டு வந்துடணும். இண்டிகேட் நம்ம எந்த சைடு போகணுமோ அதை பயன்படுத்தி உள்ளே வந்துடணும். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, வெயிட் பண்ணுங்கள். அப்படியே செகண்ட் கியர் போடுங்க. அப்படி திருப்பிக்கணும். இது அக்கா இது பெரிய வளைவு இல்லை, மெதுவாக தான் திருப்பணும். பிரேக்கை விட்டுருங்க, கிளச்சை விட்டுருங்க. லைட்டாக எக்ஸிலேட்டர் ஸ்டடி பண்ணிவிட்டு லைட்டாக எக்ஸிலேட் கொஞ்சம் அப்படியே அந்த ரோட்டுக்கு போயிடணும். அக்கா போகலாங்க. தேர்ட் கியர் இன்னொரு அடி அடிங்க. போகலாம். கால் எடுத்து எக்ஸிட் யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ஹார்ன் அடிங்க. போதும். ஸ்பேஸ் விட்டார். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்குங்க. எக்ஸைட்டை விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு எக்ஸைட் விட்டுருங்க. நம்ம அந்த கடைசி போய் திருப்பணும். யூட்டர்ன் பண்ணிட்டு ஆள் மாற்றிக்கலாம். பட் நம்ம யூட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னால் நமக்கு ஆள் வராங்க வரல, நம்ம இப்படி கொண்டு போய் நிறுத்தணும். சரிங்களா? நிறுத்திட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு சரிங்க ஃபுல்லாக ரைட்டில் திருப்பி ஃபுல்லாக திருப்பி மொத்தமாக திருப்பி அவ்வளோதான். கிளச் எடுத்து கால் வாசி லெஃப்ட் மாற்றிங்க. அவரை பிக்கப் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி பின்னால் போய்க்கிங்க. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் ஃபுல்லாக கிளச்சு அவ்வளோதான். நியூட்ரு பண்ணிக்கங்க. ஹேண்ட் பிரேக் முன்னால் ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க. வண்டி ஆஃப் பண்ணிடுங்க. அக்கா ஃபுல்லாக கிளச்சு பிடிங்க. வண்டி ஆஃப் பண்ணுங்க. நல்லாயிருக்கும். எனக்கு
வண்டி ஆஃப் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. இப்போ பிரேக்கை விடுங்க, கிளச்சை விடுங்க. அவ்வளோதான். இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? எப்போ வண்டி நிறுத்தினாலும் இதுதான் ப்ரொசீஜரு. ஆனால் முன்னால் நிறுத்துவோம். சரிங்களா?